சிந்தனையிலிருந்து ஒரு தெளிவு பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த எக்ஸல் எஸ்ஆர்ஐடி கல்வி கண்காட்சியில் 13வது ஆண்டாக இது நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதிலே தலைச்சிறந்த வல்லுநர்கள் ஊக்கமூட்டும் உரைகளை நிகழ்த்தக்கூடிய நிர்வாகவியல் துறையிலே நிபுணத்துவம் பெற்று பல கம்பெனிகளுக்கு கன்சல்டண்ட்டாக இருக்கும் திரைப்பட நடிகராகவும் அதே சமயத்திலே மிக பெரிய கல்வி நிறுவனம் ஜாம்ஷெட்பூரிலே சேவியர் லேபரல் ரிலேஷன் இன்ஸ்டியூட்டிலே MBA 35 ஆண்டுகளுக்கு முன்பாக படித்துவிட்டு வந்து தமிழ்நாட்டிலே பல கம்பெனிகளிலே மேனேஜிங் டைரக்டராகவும் HR ஹெட்டாகவும் இருந்து அதன் பின் இண்டிபெண்ட் கன்சல்ட்டாக செயலாற்றி கொண்டிருக்கும் ராஜா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். திரைப்படத்துறையில் அவருடைய பெயர் கிட்டி என்றாலும் அவருடைய முழு பெயர் ராஜா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவர் பல முறை எங்கள் கல்லூரிகளுக்கு வந்து நம்முடைய மாணவ மணிகளுக்கு ஊக்கம் உரையை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் பேசிய பின்பு உங்களிடையே ஒரு கலந்துரையாடலுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுடைய குழுவிலே விஷன் 2020 டீமிலே அதனுடைய செயலராக செயலாற்றி கொண்டிருக்கும் டாக்டர் திருச்செந்தூரன் அவர்கள் கிட்டத்தட்ட இதுவரை 15 லட்சம் மாணவர்களை நேரில் சந்தித்து அவர்களிடையே உரையாற்றி தங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து அவர்கள் மாணவர்கள் அனைவருமே ஒரு சிறந்த தலைவராக வேண்டும், தலைமை பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும், அதன் மூலமாக வாழ்க்கையிலே நெறிமுறைகளை தேர்வு செய்து அதனை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கும் டாக்டர் திருச்செந்தூரன் அவர்கள். நைந்து போகும் என் வாழ்வும் நன்னிலை உனக்குனில் எனக்கும் தானே. இந்த அருமையான விழா, அற்புதமான விழா, இனிய விழா, என் இதயத்தை தொட்டிருக்கின்ற இந்த கல்வி திருவிழாவிலே வள்ளுவனுடைய வரிகளையும் கம்பனுடைய வரிகளையெல்லாம் வியக்கின்ற வகையிலே இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கின்ற என் அன்பிற்குரிய சகோதரர், போற்றுதலுக்குரிய சகோதரர், இந்த வள்ளுவன் சொல்லுவான் அருமை உடைத்து என்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்று அந்த வைர வரிகளுக்கு இலக்கணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எக்ஸல் கல்வி நிறுவனங்களுடைய தந்தையாக விளங்கக்கூடிய என் அன்பிற்குரிய சகோதரர் திரு நடேசன் அவர்களுக்கு உங்களுடைய உற்சாகமான கரகோஷத்தின் மூலமாக என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். இந்த மேடையிலே ஓடிக்கொண்டிருப்பதுதான் நதி, உலவிக்கொண்டிருப்பதுதான் காற்று, ஆனால் கல்வியிலும் கலைத்துறையிலும் ஒரு மாபெரும் சாதனை படைத்து அதில் ஒரு ராஜாவாக இருக்கக்கூடிய இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற திரு ராஜா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் உங்களுடைய உற்சாகமான கரகோஷத்தின் மூலமாக இன்னும் அந்த இளமை துடிப்போடு இருக்கின்ற அந்த உற்சாகத்துக்கு இப்படி கைதட்டக்கூடாது, இனி உற்சாகமாக கைதடுங்க போவோம். 30 ஆண்டுகள் அவருடைய சேவைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிசாக இந்த கைதட்டு இருக்க வேண்டும். அதை போல விவேகானந்தரை நீங்கள் நேரடியாக பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஆனால் அந்த விவேகானந்தனுடைய தோற்றத்திலும் சரி, அந்த விவேகானந்தனுடைய ஆற்றலையும் எப்படி இருக்குமோ அந்த ஆற்றல் மிக்க ஒரு தலைவன் தான் அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட் என்று சொல்லுவாரே சாமி விவேகானந்தா. அந்த வைர வரிகளுக்கு இலக்கணமாக தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற என் அன்பிற்குரிய சகோதரர் எக்ஸல் கல்வி நிறுவனங்களுடைய டைரக்டர் மதன் கார்த்திக் அவர்களுக்கு உங்களுடைய உற்சாகமான கரகோஷத்தின் மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த 5 மணிக்கும் கைத்தட்டுங்கன்னு சொன்ன உடனேவும் இவ்வளோ உற்சாகமாக கைத்தட்டுகின்ற மாணவர்களை விட இந்த பெற்றோர்களை பார்க்கின்ற பொழுது இந்த உற்சாகமான கரகோஷம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், வருங்கால அத்தனை பெற்றோர்களும் மாணவர்களும் உங்களால் முடியும் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறீர்கள். உங்களுக்கும் உங்களுடைய கரகோஷத்தின் மூலமாக என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே நான் மாணவர்களை பார்க்கிறேன், பெற்றோர்களை பார்க்கிறேன்.
இங்கே வந்திருக்கின்ற அனைவரும் ஒரு கனவோடு வந்திருக்கிறீர்கள். ஒரு கனவோடு மட்டுமல்ல, ஒரு மாபெரும் யாருடைய கனவு நனவாகணும். இந்த நிகழ்ச்சி ஒரு வெற்றி நிகழ்ச்சியாகணும், ஒரு சாதனை நிகழ்ச்சியாகணும், வருங்கால வரலாற்று ஏடுகளிலே பேசக்கூடிய ஒரு சரித்திர நிகழ்ச்சியாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், நாம் இப்பொழுது நாம் கொடுக்கக்கூடிய கரகோஷம் யாருக்கு என்று சொன்னால், நம்மளையெல்லாம் ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கு. எங்க எல்லாரும் நீங்கள் கைத்தட்டும் போது அந்த கைத்தட்டு எப்படி இருக்கணும்னா, ஏன்னா அப்பா அம்மாவுக்கு கைத்தட்டும் போது அவங்ககிட்ட ஆசி வாங்கும்போது நம் கைகளை உயர்த்தி கோபுரமாக வைத்து நாம் அந்த இதயத்திற்கு மேலே அந்த கைகள் செல்லுகின்ற பொழுது அவர்களுடைய இதயத்தை தொடணும் அந்த கரகோஷம். எங்கே உற்சாகமாக கைத்தட்டுக்கு பார்ப்போம். ஈவன் ஸ்டாலில் இருக்க ஆளுங்க கூட கை தட்டலாம். நீங்கள் ஸ்டாலில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த விழா ஒரு சாதனை விழாவாக மாறிவிட்டது உங்களுடைய கரகோஷத்தை பார்த்த பிறகு. என் அன்பிற்குரிய பெற்றோர்களே, இந்த பல்வேறு கல்லூரிகளுடைய ப்ரௌச்சர்ஸை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. ஆனால் எதை படிக்கலாம், என்ன படிக்கலாம், என்ன படித்தால் என்னுடைய கனவு நனவாகும் என்ற ஒரு உயர்ந்த கேள்வியோடு, ஒரு உன்னதமான கேள்வியோடு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் உங்களுடைய கனவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் இந்திய தேசத்தினுடைய தலைவனாக வேண்டும். வாட் கேன் ஐ டூ ஃபார் த சொசைட்டி, வாட் கேன் ஐ டூ ஃபார் த நேஷன். நான் இந்திய தேசத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் இந்திய தேசத்தினுடைய ஒரு தலைவனாக மாற வேண்டும் என்ற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய இளைஞர்களைத்தான் நான் இங்கே எதிர்பார்த்து வந்திருக்கிறேன். நீங்கள் எந்த துறையில் படித்தாலும் சரி, அது எந்த துறையாக இருந்தாலும் கனவையும் 125 கோடி மக்களுடைய கனவாகிய ஒரு வளர்ந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், இன்று இருக்கக்கூடிய 65 கோடி இளைஞர்களுடைய கனவு எதுவாக இருக்க வேண்டும்? நான் ஒரு தலைவனாக வேண்டும், நான் இந்த நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் தான் நீங்கள் எந்த துறையில் படித்தாலும் அந்த துறையில் சாதிக்கலாம். சார் இந்த துறை நல்லா இருக்குமா, சார் மேத்ஸ் நான் படிக்கிறேன் நல்லா இருக்குமா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாலாஜி, பாட்னி, இதெல்லாம் தாண்டி இன்ஜினியரிங்கில் நான் சிவில் படிக்கலாமா, மெக்கானிக்கல் படிக்கலாமா, எலக்ட்ரிக்கல் படிக்கலாமா, எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அந்த துறை சிறந்த துறையே. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கின்ற ஆற்றலை வெளியே கொண்டு வந்து, சார் எனக்குள்ளே இந்த திறமை இருக்கிறது, எனக்குள்ளே இந்த ஆசை இருக்கிறது, இந்த ஆசையும் கனவையும் நனவாக்கக்கூடிய ஒரு துறையை நீங்கள் எப்பொழுது தேர்ந்தெடுக்கிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். ஆனால் உங்களுடைய கனவு உயர்வாக இருக்கணும். அந்த கனவு எப்படி இருக்கணும்னா, இமாலய கனவாக இருக்கணும், எதையும் சாதிக்கக்கூடிய கனவாக இருக்கணும். நான் இந்திய மண்ணில் பிறந்திருக்கிறேன். நீங்கள் யாருக்கு போட்டி? இங்கே இருக்கின்ற ஈரோடு மாவட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு போட்டியா? இல்லை. தமிழகத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு போட்டியா? இல்லை. இந்தியாவில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு போட்டியா? இல்லை. உலகத்தோடு இருக்கின்ற அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் போட்டியாக இருக்கிறீர்கள். அப்படி போட்டியாக இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நான் யாருக்கும் சளைத்தவன் அல்ல, யாருக்கும் இளைத்தவன் அல்ல என்ற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறேன். அப்படி இருக்கிற இளைஞர்கள் கைத்தட்டினா இந்த அரங்கம் எப்படி இருக்கு தெரியுமா? சும்மா அதிரும். எங்க கைத்தட்டுங்க பார்ப்போம் இளைஞர்கள்லாம். இனி உற்சாகமாக. சார் இப்போ நான் கேட்குறேன், இந்த நிமிஷத்தில் சார் நான் ஒரு தலைவனாவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் சார். இங்கே எத்தனை பேர்? ஒரு 100 பேர் அமர்ந்திருப்பீங்க. சாமி விவேகானந்தா கேட்ட மாதிரி 100 இளைஞர்களை கொடு, நான் இந்திய தேசத்தை மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். இந்த அற்புதமான அரங்கம் ஒரு 100 இளைஞர்களை கொடுத்திருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், சார் இதுதான் என்னுடைய கனவு சார், இதை நான் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறேன் சார். யாராவது ஒருத்தர் இங்கே யார் இருக்கிறீங்க? எல்லாம் ஒரு கனவோடு வந்திருப்பீங்கல்ல, பெற்றோர்கள் எல்லாம் ஒரு கனவோடு வந்திருப்பீங்க, ஒரு ஆசையோடு வந்திருப்பீங்க. என்னுடைய குழந்தையினுடைய கனவை நனவாக்க வேண்டும் என்பதுதான் பெற்றோர்களுடைய ஆசையாக இருக்கும். இங்கே பெற்றோரோட குழந்தைகளும் அமர்ந்திருக்கிறீங்க. பெற்றோர்கள் கூட சொல்லலாம், எங்கே யாராவது ஒருத்தர் மேடைக்கு வர முடியுமா? யாராவது ஒருத்தர்? சரி, ரைட். வர்றதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? யார் ரெடியாக இருக்கிறீங்க? சார் என் கனவு, வேறு எந்த கேள்வியுமே கிடையாது, என் கனவை மட்டும் நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் சார். இதுதான் சார் என் ஆசை, இதை நோக்கி தான் சார் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். நான் இந்த ஸ்டாலெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த கல்வி நிறுவனங்களை எல்லாம் பார்ப்பதற்கு முன்னாடி, ஆனால் இவர் இங்கே வந்திருக்கிறாரு. இவர் பேர் எனக்கு தெரியாது, ஆனால் இவர் கனவு என்னன்னு தெரியாது. இந்த வந்திருக்கிறவருக்கு ஒரு வாய்ப்பு தரணும் இல்லையா? நான் அழைத்தவுடன் இந்த மேடைக்கு வந்திருக்க ஒரு வாய்ப்பு தரணும் இல்லையா? இவருக்கு டாக்டர் அப்துல் கலாமோடு சந்தித்து அவரோடு உரையாடுவதற்கு முதல் வாய்ப்பு இவருக்கு.
இந்த மேடையில் ஏறி வந்திருக்கிறார் இல்லையா, இது அவருக்கு முதல் கங்க்ராச்சுலேஷன். இரண்டாவது வாய்ப்பு இஸ்ரோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஸ்ரோ இவர் வாய்ப்பு எல்லாம் எது எனக்கு என்னன்னு தெரியாது, என்ன வாய்ப்பாக இருந்தாலும் இஸ்ரோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த இஸ்ரோவை போய் இவரை சிறப்பு விருந்தினராக நான் அங்கே அழைத்து செல்வேன். எங்களுடைய விஷன் 2020 சார்பாக இஸ்ரோவிற்கு அடுத்த லான்ச் அப்போயோ, உங்கள் பேர் எனக்குன்னு செல்வ பெருமாள், அடுத்த லான்ச் அப்போயோ அல்லது விரைவில் அவரை இஸ்ரோவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைத்து செல்வேன். இது அவருக்கு இரண்டாவது வாய்ப்பு. Give a mighty applause to him. மூன்றாவது ஒரு வாய்ப்பு, ஏன் நான் இந்த இடத்துல இந்த வாய்ப்பை சொல்கிறேன் அப்படின்னா, மூன்றாவது ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கனவு இருக்குது, செல்வ பெருமாள் மட்டும் இந்த மேடையில் வந்திருக்கிறார். மூன்றாவது ஒரு வாய்ப்பு எங்களுடைய விஷன் 2020 துணை செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய என் அன்பிற்குரிய சகோதரர் ஏபிஜே எம்ஜே ஷேக் சலீம் அவர்கள் சொன்னாங்க, சார் நீங்கள் எந்த மேடையில் போனாலும் அந்த மேடையில் முதலாவது எழுந்து வந்தவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, 100 பேராக இருந்தாலும் சரி, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, டாக்டர் கலாம் அவர்கள் பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத் ரத்னா, இன்னும் 54 பல்கலைக்கழகங்களிலிருந்து உலக நாடுகள்லாம் வியந்து பார்க்கக்கூடிய இடத்துலேருந்து பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. அவர் பிறந்த வீட்டில் இவரை அழைத்து சென்று தேநீர் விருந்து கொடுத்து பியாண்ட் விஷன் என்ற புத்தகத்தை கொடுத்து சிறப்பு விருந்தினராக அந்த வீட்டிற்கு அழைத்து செல்வேன் என்பது இவருக்கு மூன்றாவது வாய்ப்பு. நான்காவது வாய்ப்பு என்னன்னா, இவர் கனவு எதுவானாலும் இருக்கட்டும், அந்த கனவை எங்கள் விஷன் 2020யும் எக்ஸல் கல்வி குடும்பமும் இணைந்து இவருடைய அவர் என்ன படிக்கணும்னு நினைச்சாலும் சரி, சார் நான் ஐஏஎஸ் படிக்கணுமா, அந்த ஐஏஎஸ் படிப்பதற்கு என்ன செலவாகுமோ அதை நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம். இது அவர் கனவு எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கனவை நனவாக்குவது இவருக்கு 4 வாய்ப்பை கொடுத்துருக்கிறேன் இல்லையா? இப்போ சொல்லுங்க கண்ணு, உங்கள் கனவு என்னன்னு. இன்னொரு மைக் இருக்காமா? அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் செல்வ பெருமாள். நான் ஐஏஎஸ் ஆகணும்னு விரும்புகிறேன். அந்த கனவை வச்சு நான் இந்தியாவை மாற்றி காட்டணுங்கிற கனவு தான் என்னோட முக்கிய கனவாக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன், கிவ் எ மைட்டி அப்ளாஸ் டு. சரி, இப்போ இவர் யார்? உங்கள் பேர் சொல்லி செல்வ பெருமாள் ஐஏஎஸ் சொல்லுங்கம்மா. பேனா ஏதாவது வச்சுருக்கீங்களாம்மா? நான் உங்களுக்கு ஒரு 4 பேனா, உங்கள் பேனாவே உனக்கு கொடுக்க முடியாது, உங்களுக்கு ஒரு 4 பேனா எக்ஸல் நிறுவனம் கொடுக்கும் உங்களுக்கு. இங்கேருந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பேர் சொல்லி செல்வ பெருமாள் ஐஏஎஸ்ன்னு சொல்லுங்கள். ஜே செல்வ பெருமாள் ஐஏஎஸ். கிவ் a mighty applause to ஜே செல்வ பெருமாள் ஐஏஎஸ். இப்போ நீங்கள் இந்த அரங்கம் இவர் யாருன்றது, இவர் யாருன்னு கேட்டால் இவர் பேரையும் ஐஏஎஸ்ன்னு சொல்லணும். இவர் யாரு? இது நல்லா இருக்கா? சவுண்டு நல்லா இருக்கா? நீங்கள் எல்லாம் மதியம் சாப்பிட்டீங்களா? ஈவினிங் டீ சாப்பிட்டீங்களா? ரைட், உற்சாகமாக சொல்லுங்க. இவர் யாரு? செல்வ பெருமாள் ஐஏஎஸ். பாருங்கள், இத்தனை உதடுகள் உச்சரித்திருக்கின்றன உங்களுடைய பெயரை, செல்வ பெருமாள் ஐஏஎஸ். கண்டிப்பாக 100% நீங்கள் இந்த இந்திய தேசத்தை மாற்றி காட்டக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வருவீர்கள். வாழ்த்துக்கள் செல்வ பெருமாள் ஐஏஎஸ். கங்க்ராச்சுலேஷன். கிவ் a mighty applause. Thank you. வேற யார் இருக்கிறீங்க இப்போ? சரி, இப்போ எதுக்கு நமக்கு ஒரே ஒரு செல்வ பெருமாள் ஐஏஎஸ் வந்தார்? மற்ற ஆளுக்கெல்லாம் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, இங்கே இடத்துல எல்லாரும் அமர்ந்திருக்கிறீங்க என் அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, இந்த இடத்தில் பெற்றோரோடு நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இது ஒரு புனிதமான நேரம். நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஏன் வெளியில் சொல்ல முடியல? எல்லாரும் ஒரு கனவோடு நீங்கள் இவ்வளோ நாள் வீட்டில் பேசியிருப்பீங்களா, அப்பா நான் இப்படி ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும், ஒரு சயின்டிஸ்ட், எல்லாரும் பேசியிருப்பீங்களே. ஆனால் ஏன் இந்த மேடைக்கு வருகின்ற பொழுது நம்மளுடைய கனவுகளை சொல்லுவதற்கு நாம் தயங்குகிறோம்? ஏன் தயக்கம்? ஒரு 3 விஷயங்கள் இருக்கின்றன. ஒரு 3 விஷயங்கள் தான் இன்று இருக்கக்கூடிய 65 கோடி இளைஞர்களுடைய கனவை சொல்ல முடியாமல் தடுத்து கொண்டிருப்பது. ஒன்று, தாழ்வு மனப்பான்மை. சொல்வார்கள், there are 3 titanic forces which are the barriers of today's youth. One is the negative thought. Number 2 is fear of failure. Number 3 is fear of getting degraded by others. We have to wash away these negative thoughts from your subconscious mind. You have to flood your subconscious with positive thoughts. இந்த 3 விஷயத்தை நீங்கள் தூக்கி எறியணும். தாழ்வு மனப்பான்மையை நீங்கள் தகர்த்தெறிய வேண்டும்.
தோல்வி என்ற மனப்பான்மையை நீங்கள் தோல்வியடைய செய்ய வேண்டும். யாரெல்லாம் உங்களுடைய கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் தடையாக இருக்கின்றார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர் உற்றாராக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, அண்டை வீட்டாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களை ஆள் மனதில் இருந்து தூக்கி எறிந்து விட்டு, சார் என்னால் முடியும், சார் என்னால் சாதிக்க முடியும் என்ற என்னால் முடியும் அப்படி என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியில் வரணும். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு இப்போ என்ன நேரம் தெரியாது. யாராவது ஒரு பெற்றோரிட முன்னாடி உட்காந்துருக்கிறார், ஐயா ஐயா உங்கள் வாட்சில் டைம் என்ன, ஐயா உங்கள் வாட்சில் டைம் என்னன்னு சொல்லுங்கள். 5:30 5:30 ரைட். ஐயா உங்கள் பேர் என்னங்க? பழனிசாமி. அவர்கிட்ட மைக் கொடுங்க. டைம் இஸ் கோல்டுன்னு சொல்கிறாங்க, டைம் இஸ் ப்ரீசியஸ் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொன்னீங்களே இந்த 5:30, இந்த 2-4-2000 அந்த நேரத்தை கொடுத்தவர்கள் நீங்கள். அதற்காகத்தான் அத்தனை பேருடைய கரகோஷம் உங்களுக்கு இருக்கும், உற்சாகமான கரகோஷம் அவருக்கு இருக்கும். நன்றி ஐயா, நன்றி ஐயா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்ஜினியரிங் ஆகணும்னு விருப்பம். ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு விருப்பம். உங்கள் பொண்ணு பேர் என்ன? மதுமிதா. சரி, மதுமிதா. இன்ஜினியர் மதுமிதான்னு சொல்லுங்க. இன்ஜினியர் மதுமிதா. கிவ் a mighty applause to இன்ஜினியர் மதுமிதா. வாழ்த்துக்கள். பாருங்க இப்போ ஆயிடுச்சுங்க, அது இன்ஜினியர் ஆயிடுச்சு. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அவர்கிட்ட வாங்கி. சபதம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், என் அன்பிற்குரிய பெற்றோர்களே, இந்த மண்ணில் கனவு கண்ட ஒவ்வொருவருடைய கனவும் நனவாகி இருக்கிறது. சுதந்திரத்திற்கு முன்னால் ஒருவர் கனவு கண்டார், சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று சொன்னான் பாலகங்காதர திலகர். அந்த பாலகங்காதர திலகருடைய கனவு நனவாகி இருக்கிறது. 2 மந்திரத்தை வைத்துக் கொண்டு, அகிம்சா அண்டு சத்தியாகிரகா, 2 மந்திரத்தை மட்டும் வைத்துக் கொண்டு கனவு நனவாகி இருக்கிறது. அதை போல இந்த ஈரோடு மண்ணில் பிறந்திருக்கின்ற ஒவ்வொருவருடைய குழந்தையுடைய கனவும் கண்டிப்பாக நனவாகும் உங்களுடைய உற்சாகமான இந்த கரகோஷத்தின் மூலமாக. அப்ப அந்த கனவு நனவாகிறதுக்கு என்ன பண்ணணும்? மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், nothing is impossible by a man in the world. If you think, if you have the will and the determination to do anything, you can do it. Such a potential is a manpower, such a potential is a youth power, such a great potential is our Erode students power. You can do wonders. You can touch the greatest levels of heights, my dear friends. What you have to do? You have to bring out your innate talent to the society. I and your beloved parents, who have more confidence and great faith with you, you will get the greatest levels of success. Can you do it, my dear friends? பண்ணுவீங்களா? பெரிய சாதனை படைப்பீங்களா? என்ன எதுவுமே காணும். நீங்கள் எஸ்ன்றது சொல்லுவீங்களா? நான் மெதுவாக சொல்லுவேன், நீங்கள் உற்சாகமாக சொல்லணும். கேன் யூ டூ இட்? இது பத்தலையா? கேன் யூ டூ இட்? இனி கொஞ்சம். கேன் யூ டூ இட்? கங்க்ராச்சுலேஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். அந்த சாதிக்க முடியும் அப்படின்னா, யூ ஆல் நோ தட், நான் உங்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறேன்னா, யூ ஷுட் ஒரு 3 விஷயம்தான், ஒரு 3 விஷயங்கள் தான் நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். யூ ஷுட் பி இன்டெலெக்சுவலி superior and morally upright and socially competent. Of course, this is a dream of myself, also this is a dream of the great visionary of modern India, Dr. Kalam. My dear friends, you are all in the stiff competitive platform. You all know that. You are all in the stiff competitive platform because the 65 crore people live in India, youth, below the age of 25 years. 1/4 of world's youth living in India. It is the greatest resource we have. So, you are all in the stiff competitive platform. You have to show your potential best. Unless somewhat difficult to survival in this competition world. This global world, my dear friends, this global world, this competition world, expect more and more from your side. More and more from your side. You have to fulfill all those things. You have to touch the greatest levels of heights in your life. அதற்கு என்ன செய்யணும்? நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கின்ற விஷனை சொல்லணும். வேறு எதுவுமே நீங்கள் சொல்ல வேணாம். சார் இதுதான் சார் என்னுடைய ஆசை, இதை நான் சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறேன். அப்படி சொன்னவர்கள் தான் இந்த மண்ணில் சாதித்திருக்கிறார்கள். பாரதியின் பட்டம் பெற்றார்ல, பாரதியின் பட்டம் பெறுகின்ற பொழுது பாரதியினுடைய வயது என்ன தெரியுமா? வெறும் 11. கணித மேதை என்று சொல்லக்கூடிய ராமானுஜம் மார்தட்டி சொல்லுகிறாரே கணித மேதை என்று, அது சொல்லுகின்ற பொழுது அவருடைய வயது 16. நாமெல்லாம் இன்னைக்கு தொலைபேசியில் பேசுகிறோம் இல்லையா, அந்த தொலைபேசியை கண்டுபிடித்த கிரஹாம்பலுடைய வயது வெறும் 28. உயர 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 எல்லாரும் பறக்கணும்னு ஆசைப்படுறோம். அதை கண்டுபிடித்த ஜெட் இன்ஜினை கண்டுபிடித்த விட்டலனுடைய வயது வெறும் 24. ஹெலிகாப்டரை கண்டுபிடித்த
இளைஞனுடைய வயது சிகான்ஸ்கோவினுடைய வயது வெறும் 23. இப்போ எத்தனையோ பேர் இந்த மண்ணிற்காக, இந்த தேசத்திற்காக தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம எதை சாதிக்க போகிறோம்? நீங்கள் எதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கிறது? உங்களுடைய இலக்கு எதுவாக இருக்கிறது? அப்போ இலக்குகள் தெளிவாக இருக்கணும். அந்த இலக்குகள் தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உயர்ந்த எண்ணம் வேண்டும், லட்சிய சிகரம் வேண்டும். என்ன இருக்கணும்? உயர்ந்த எண்ணம் இருக்கணும். சார் இது என்னால் முடியுமா அப்படின்னா முடியாது, எதுவுமே கிடையாது. அப்போ லட்சிய சிகரம் இருக்கணும். அதைத்தான் டாக்டர் கலாம் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது சொன்னார், நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது என் லட்சிய சிகரம் என் இறைவா? நான் தோண்டிக்கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது என் அறிவுப்புதையல் என் இறைவா? நான் ஆழ்கடலில் நீந்திக் கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது அமைதி தீவு என் இறைவா? இறைவா, என் இறைவா, 125 கோடி மக்களுடைய லட்சிய சிகரத்தையும் இன்ப அமைதியும் உழைத்து அடைய அருள்வாயாக என்று சொன்னாரே, அந்த மா மனிதனுடைய வைர வரிகளுக்கு இலக்கணமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இளம் சிறார்கள் தான் என் கண்முன்னே இருக்கின்ற மாணவ செல்வங்கள். உங்களால் முடியும், உங்களால் சாதிக்க முடியும். ஒரு சின்ன விதையில் இருந்துதானே ஒரு மாபெரும் ஆலமரம் வளர்ந்து எழுகிறது. ஒரு அருவருக்கத்தக்க கம்பளி பூச்சியில் இருந்துதானே ஒரு அழகான வண்ணத்து பூச்சி வெளியே வருகிறது. ஒரு உயிரை